அன்புள்ள என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி வாக்குச்சாவடி குழுவினருக்கான பயிற்சி மாநாடு மிகுந்த எழுச்சியோடு ஏற்றத்தோடு சென்னை விழுப்புரம் மண்டலம் இந்த அமைப்புகளுக்காக நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் மாநாடு போல் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்று துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்துள்ள சென்னை மண்டல பொறுப்பாளர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் இனிய சகோதரர் ஆ ராஜா அவர்களே, விழுப்புரம் மண்டலத்தினுடைய பொறுப்பாளர் மாண்புமிகு அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களே, கழக பொருளாளர் நாடாளுமன்ற மக்களவை குழுவினுடைய தலைவர் அருமை சகோதரர் டி.ஆர். பாலு அவர்களே, கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் கே.என். நேரு அவர்களே, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் முனைவர் பொன்முடி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் சாமிநாதன் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி அவர்களே, செய்தி தொடர்பு தலைவர் டி.கே. இளங்கோவன் அவர்களே, சென்னை விழுப்புரம் மண்டலத்திற்கு உட்பட்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிகு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள், மாண்புமிகு அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், வாக்குச்சாவடி முகவர்கள் உள்ளிட்ட ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழகத்தினுடைய நிர்வாகிகளை, நிறைவாக நன்றி நல்க இருக்கக்கூடிய திருப்போரூர் ஒன்றியத்தினுடைய செயலாளர் இதயவர்மன் அவர்களை, பெரும் திரளாக திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புக்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் கழகத்தின் வெற்றியை களத்தில் நின்று ஈட்டி வரக்கூடிய ஈட்டி முனைகளை, உங்கள் எல்லாருடைய உற்சாகத்தையும் நம்பிக்கையும் பார்த்து எனக்கும் எனர்ஜி பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கு. சென்னை மற்றும் விழுப்புரம் மண்டல BLA 2, BLC, BDA வாக்குச்சாவடி குழுவினருக்கான என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அந்த பயிற்சியினுடைய மாநாட்டை கலந்துகிட்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சென்னை மண்டலம், விழுப்புரம் மண்டலங்கள்
என்று 2 மண்டலங்களை சார்ந்த பாக முகவர்கள் இங்கே வந்திருக்கீங்க. உங்க ஜோன்ல 49 தொகுதிகள் அடங்கியிருக்கு. அதாவது தமிழ்நாட்டின் 5இல் 1 பங்கு நீங்க. பாக முகவர்கள் பயிற்சி நிகழ்ச்சியை மாநாட்டை போல ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் செயல் வீரர் அன்பரசன் அவர்களை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். சகோதரர் அன்பரசனை பொறுத்த வரைக்கும் கழகத்தில் கொடுக்கக்கூடிய பொறுப்பாக இருந்தாலும் சரி, ஆட்சி நிர்வாகத்தில் கொடுக்கக்கூடிய பொறுப்பாக இருந்தாலும் சரி, அதில் தன்னை நிரூபிக்கக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்படக்கூடியவர். அதே போலத்தான் இந்த மாநாட்டையும் சிறப்பாக நடத்தி தன்னை மீண்டும் நிரூபிச்சிருக்கிறார். அதேபோல் இந்த மாநாட்டை ஒருங்கிணைச்ச சென்னை மண்டலத்தினுடைய பொறுப்பாளர், கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் தலைவர் கலைஞர் அவர்களால் தகத்தக சூரியன் என்று போற்றப்பட்ட ராசா அவர்களுக்கும், வேங்கையின் மைந்தன் என்று அழைக்கப்படும் மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அதே போல இந்த 2 மண்டலத்திற்குட்பட்ட மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களுக்கும், தோளோடு தோள் நின்று பணியாற்றி இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சென்னையில் மொத்தம் 21 தொகுதிகள், திருவள்ளூர் மாவட்டத்தில் 6 தொகுதிகள், காஞ்சிபுரத்தில் 10 தொகுதிகள், கடலூர் கிழக்கில் 5 தொகுதிகள், விழுப்புரம் மாவட்டத்தில் 7 தொகுதிகள்னு மொத்தம் 49 தொகுதிகளின் வெற்றியை உறுதி செய்ய நாம் இங்கே கூடியிருக்கிறோம். சென்னையும் வட தமிழ்நாடும் எப்பவுமே திமுகவின் கோட்டைன்னு திரும்பவும் நான் நிரூபித்து காட்டணும். எப்பவும் போல உங்ககிட்ட இருந்து தான் நம்ம வெற்றியை தொடங்க போறோம். அதனால தான் இந்த கூட்டத்தையும் இந்த மண்டலத்தில் இருந்து நான் தொடங்குகிறேன். தேர்தல் பணின்னு வந்துட்டா அதே வேகம், அதே ஆற்றல், அதே சுறுசுறுப்பு, அதே கவனத்தோடு இந்த முறையும் உழைக்க நீங்க தயாரா? தமிழ்நாடு முழுக்க எல்லா பூத்துலையும் 100 வாக்காளர்களுக்கு 1 உறுப்பினர் வீதம், ஒவ்வொரு பூத்திலையும் சராசரியாக 10 வாக்குச்சாவடி குழுவினுடைய உறுப்பினர்களை நாம் நியமிச்சிருக்கிறோம். மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, மேக்ரோ மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, தேர்தல் களத்தில் திமுக தான் ஹீரோ. இந்தியாவில் வேற எந்த கட்சிக்கும் இல்லாத கட்டமைப்பு நம்ம கிட்ட இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள மொத்த பூத்துகளுடைய எண்ணிக்கை 75,000. ஒவ்வொரு பூத்துக்கும் நாம் செட் பண்ணி இருக்கக்கூடிய மினிமம் டார்கெட் எவ்வளவு தெரியுமா? ஒவ்வொரு பூத்துக்கும் 350 வாக்குகள். இந்த டார்கெட்டை நாம் அச்சீவ் பண்ணால
2,60,60,00,000 வாக்குகளுக்கு மேல் நாம் வாங்கிவிடலாம்.